சாப்பாடானதா தொடர்ந்து அவை ஏறிடும் தம் இண்டிகளை உலகத்தமிழ் உணர்வு தமிழர் வரலாற்றின் இருக்கிறது. ஈழ தேசத்தின் தன்னாட்சி உடைய வாயடா அந்த காட்டில் எரியும் தியாக நெருப்பு தாளடா உன்னை ஆட்டுகின்ற சக்தியோடு எரிக்கும் காலடா நடந்து வந்த பாதை தன்னை திரும்பி பாரடா நீராச வேதி செய்த பின்னர் வந்து வாயடா. ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அனந்தி சசிதரன் அவர்களையும் அன்போடு வேண்டுகின்றோம். தமிழ் தேசிய மேலாள் 2020 பொதுச் சுடர் ஏற்றப்படும். அதனைத் தொடர்ந்து சம வேளைகளில் மேதின சுடர் ஏற்றப்படுகின்றது. ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. சுடர்களை ஏற்றி வைத்த அத்தனை உறவுகளுக்கும் அன்புகள் அந்த நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக தாயக விடுதலைக்காக தம் இன்னுயிர்களை தியாகம் செய்து கொண்ட தேசத்தின் வித்துக்களை நினைந்தும் இயற்கை பேரிடர் போதும் ஏனைய அனர்த்தங்களின் போதும் நம்மை விட்டு பிரிந்த அத்தனை எங்கள் தேச உறவுகளை நினைந்தும் விசேடமாக உழைக்கும் வர்க்கத்தின் உழைப்பாளர்கள் அனைவரையும் நினைந்து மௌன அஞ்சலி செலுத்துவோம். உலகத்தமிழ் உணர்வே போற்றி உயிர் தமிழ் உறவே போற்றி உரத்தமிழ் பயிரே போற்றி விசை தமிழ் விழியே போற்றி வினை தமிழ் விடையே போற்றி இனத்தமிழ் இசையே போற்றி இருந்தமிழ் திசையே போற்றி புவித்தமிழ் துயரை நீக்கும் புலித்தமிழ் சுடரே போற்றி மாவீரர் மரமே போற்றி மரத்தமிழ் அறமே போற்றி. நிறைவு செய்வோம். மகிழ்ந்த உலகமதில் தொழில்சார் உரிமை சான்று பெற்று மகிழ்ந்த திருநாள் என்று மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் தமிழ் மீதும் உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கம் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துயில்கின்ற வீரர்களின் நினைவோடும் இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழோம் உறுதி
உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டியெழுப்புவோம் தமிழர் சுதந்திர தேசத்தை. கடலிலும் தரையிலும் வான்வெளியிலும் முப்புறத்தின் காற்றிலும் விடுதலை கனவை சுமந்த பொருண்மிய தேசத்தின் சொந்தக்காரர்களாகிய நாங்கள் உழைப்பின் உயர்வடைந்து ஈழ தேசத்தின் ஆன்மாவை பாதுகாப்போம் என்றும் பசுமை தேசத்தை காண்போம் என்றும் வான் பலத்தையும் வன பலத்தையும் கடல் பலத்தையும் கனிம பேற்றையும் நீர் நிலத்தையும் நிலையான கமத்தையும் வாணிப சிறப்பையும் சுரண்டாத மனித உழைப்பையும் எவையெல்லாம் ஈழத்தின் உழைப்போ அவை எல்லாவற்றையும் ஈழ தேசத்தின் கீர்த்திக்கு முதன்மை நல்கி ஏற்று உழைப்போம் என்று உறுதி எடுத்துக் கொள்கின்றோம். நன்றி. ரதமே அவை ஏறிடும் விதமே அதிகாரம் ரூபாய் துணை வாலினை எடடா ஒரு யோசையில் நரவே உமை வாழும் துணியே உயர் குணமேவிய தமிழர் ஒடி கட்டி நாமுய வாழ பட்டகில பாய் எங்கள் லட்சியத்தில் நியாயம் இருக்கிறது, வீழமாட்டோம். எங்கள் உடலில் உண்மையின் பலம் இருக்கிறது, வீழமாட்டோம். எத்தனை முறை வீழ்கிறோம் என்பது முக்கியமில்லை, அத்தனை முறையும் எழுகிறோம் என்பதே முக்கியம். சாக மாட்டோம். பீனிக்ஸ் பறவைகள் நாங்கள். எரித்தாலும் சாம்பலின் கர்ப்பத்திலிருந்து மீண்டும் ஜனித்து விடுவோம். வீழமாட்டோம், யாம் வீழமாட்டோம். எங்கள் விரல்கள் யாவும் விழுதுகள் ஆனதால் வீழமாட்டோம். சாக மாட்டோம், யாம் சாக மாட்டோம். சாவே எங்கள் சாப்பாடானதால் சாக மாட்டோம். ஆடி திரண்டு அலைகள் என்னை தின்றாலும் ஊடி திரண்டு உயிர்களை எல்லாம் உண்டாலும் வீழமாட்டோம். உங்கள் தேசத்தின் விடுதலைக்காக தங்களுடைய உன்னதமான உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை மேலே கொண்டு தமிழீழ தேசிய தலைவரால் பாசறை பாணர் என்னும் மாபெரும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட எங்கள் தேசம் பற்றி பாடிய அண்ணன் தேசிய சின்னப்பா அவர்களுக்கும் அவருடைய நினைவுகளையும் இந்த இடத்திலே நிறுத்திக் கொண்டு இந்த நிகழ்வில் தமிழர்களுடைய பாரம்பரியமான வரலாற்றை பறைசாற்றுகின்ற தமிழீழ தேசிய மேலாள் இந்நிகழ்வுகளின் தலைவர் கிளிநொச்சி மாவட்ட வர்த்தகர் சங்கத்தினுடைய தலைவர்
அண்ணன் விஜயசிங்கம் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் மகளிர் விவகார அமைச்சர் சகோதரி அனந்தி சசிகலன் அவர்களே, அன்புக்குரிய விஜயதாசன் அடிகளார் அவர்களே, இங்கு வருகை வந்திருக்கின்ற மதிப்பார்ந்த தவிசாளர்களே, கௌரவ உறுப்பினர்களே, பெரியோர்களே, குறிப்பாக விசேடமாக யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மாவட்டங்களிலிருந்து வருகை வந்திருக்கின்ற அன்புக்குரிய இனிய தமிழ் உறவுகளே, இனிய தமிழீழ சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உழைப்பு, உயர்வு, உயர்தர வாழ்வு, பொருளாதார பெருக்கம் என்ற கூட்டு எண்ணக்கருவின் பெருகுவராக உருவாக்கிய மே நாள் இன்று உலகனைத்தும் கொண்டாடப்படுகிறது. மனித குலத்தின் மாண்பாக விளங்குகின்ற உழைப்பு என்னும் உன்னத அடையாளமே தனிமனித கௌரவத்தை மாத்திரமன்றி தேசங்களினுடைய பெருமதியையும் வெளிக்காட்டி வருகின்றது. வெறும் வழக்குவாத சிந்தனைகளுக்குள்ளும் தன்ம உணர்ச்சிகளுக்குள்ளும் அகப்பட்டு அந்தரித்த முதலாளித்துவத்தின் பாகுபாடுகள் பாரபட்சங்களும் ஏராளமானது. ஆதிக்கத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் இடையே பிரிந்து நின்று போராடுகின்ற சுகம் அலாதியானது. நிர்பந்திக்கப்பட்ட போராட்டங்களே நிகழ்வுலகின் நியாயத்தன்மையை நியாய தராசிற்கு வெற்றி கண்டிருக்கின்றன. சுரண்டுபவர்களும் அவர்களால் சூறையாடப்பட்ட வளங்களும் தம்மை வெல்லாதிக்க ஆட்சியென்று வர்ணிக்கவும் கர்வம் கொள்ளவும் அவையே காரணமாயிருந்தன. யுக புரட்சி என்றும் தொழிலாளர் புரட்சி என்றும் சமூக விடுதலை என்றும் சமதர்ம உருவாக்கம் என்றும் மனுக்குலம் கிளர்ந்திருந்து தமது சமூகங்களின் இருப்பை தொழில் குல சமூகங்களின் பொறுப்பை வெளிப்படுத்திய நாளாகவே உலக தொழிலாளர் நாள் விளங்குகின்றது. நெறிமுறைகளுக்கு உட்பட்ட உழைப்போம், நேரம் தவறா அர்ப்பணிப்போம், யாமார்க்கும் குடியேறுவோம் என்ற சுதந்திர மன உணர்வு தொழிலாளர் வர்க்கத்திடம் நிலைபெறுகின்ற போதே தொழிலில் புதுமையும் புரட்சியில் மகிமையும் ஏற்படுகிறது. அத்தகைய நாளே உலக தொழிலாளர்களின் இன்றைய திருநாளாகும். அன்பார்ந்த தொழிலாளர் உறவுகளே, ரத்தமும் சதையுமாகி கதியும் வாழ்வுமாகி உருப்பெற்ற தொழிலாளர் வர்க்கத்தில் உழைப்பில் துயரும் துவழ்தலும் நீண்டே வந்திருக்கிறது என்பது உகப்பெற்ற உண்மை செய்தியாகும். தனி உரிமை என்றும் தன்னாட்சி உரிமை என்றும் சமத்துவம் என்றும் சத்திய உலகம் என்றும் நல்விதி வாக்கியங்களை நயமாக பேசுகின்ற உலக சமுதாயத்தில் இன்று உலக தொழிலாளர் நாள். வாழ்த்து செய்திகளும் வர்ண வேடிக்கைகளும் மகிழ்ந்தோங்கும் மன்ற நிகழ்வுகளும் அரச தலைவர்களின் அரியணை செய்திகளும் அலங்கார அறிக்கை இதழ்களுமாக அகமகிழ்ந்து இருக்கிறது அகிலம். யுரேனியம் தேடுகின்ற வேட்டையில் சிக்கி தவிக்கிறது தொழிலாளர் சமூகம். பூமி பந்திலும் வான்பரப்பிலும் சமுத்திரத்தின் சர்வ பகுதிகளிலும் போட்டி எழுந்து நர்த்தனம் ஆடுகிறது. நானா நீயா என்ற நயவஞ்சக மேலாதிக்கத்தில் இருமாப்பு அடைந்துள்ள வல்லரசு தலைவர்களின் பல்லாயிரம் படையணிகளின் போர்க்களத்தில் சூழ்ந்துள்ள பசுமை உலகில் உலக தொழிலாளர்கள் மகிழ்ந்திருப்பதை காலக்கனவை அன்றி வேறில்லை. இன மொழி மத பேதமற்று உலக மனுக்குலம் அடங்கி போயிருக்கும் சூழலில் இந்த மேனாள் பிரகடனம் நெஞ்சை நிறுத்துகிறது. உலக விசித்திரமான நவீன யுகத்துக்குள் பிரவேசித்திருக்கிறது. ஏஐ யுகம் பற்றிய எண்ண கனவுகள் வாலிப உலகுக்குள் புகுந்திருக்கின்றன. உழைக்கும் வர்க்கத்தின் உற்சாகத்திற்கும் உலக தொழில்நுட்பத்தின் உயர்விற்கும் ஏஐ உதவும் என்று உலகுக்கு சொன்னவர்கள் யூரோவையும் பவுன்ஸையும் டாலரையும் மெய்ப்பெருமான விளக்கச் செய்து பூமி பந்தில் முகமிழந்து போகின்றனர். அறிவுக்கும் உழைப்புக்கும் தொழில்நுட்பம் என்கின்ற பெருமானத்திற்கும் எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற யுரேனியம் நோக்கிய போர் உலக தொழிலாளர்களை அடக்கி அடிமைப்படுத்துகின்ற நாலாம் விதியாக மாநிலத்தில் எழுகிறது. அன்பார்ந்த தொழிலாளர் உறவுகள், இத்தகைய உலக சூழமைப்பு சர்வதேச சவால்களையும் பிராந்தியத்தின் பிணக்குகளையும் எதிர்கொண்டவாறு இலங்கை தீவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் அகமந்தும் துளிர்த்த நம்பிக்கை பலத்தினை சரிவடைய செய்திருக்கிறது. பௌத்த சிங்கள மேலாதிக்க மனநிலைகளில் இருந்து முற்றிலும் வெளிவர முடியாத புதிய அரசு பதவிக்கு வந்திருக்கிறது. சேருவேராவையும் லெனினையும் முன்னே பிடித்தபடி மார்க்சிச கருத்துக்களை விதைத்தவாறு புதிய யுகம் நோக்கிய பயணம் என்ற அழகிய கோஷங்கள் அரங்கேறி வருகின்றன. சிங்களவர்களைப் போலவே தமிழர்களும் ஒரு தேசிய இனத்தவர்கள் என்றும் பயங்கரவாத தடை சட்டம் மனித குலத்துக்கே அவமானம் என்றும் பேசிய நாக்குகள் கடற்படைய தொடங்கியுள்ளன. புதிய அரசியல் கலாச்சாரம் என்கின்ற கனவு பழைய பந்திக்கு திரும்பி இருக்கிறது. அரசியல் தீர்வுமின்றி வாழ்வாதார மாற்றங்களுமின்றி வாழ்வில் அந்தரகரமான பொழுதுகளையே தமிழர்கள் சுவாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள்.
பல்லாயிரக்கணக்கான குடியிருப்பு நிலங்கள் படையினர் வசமே உள்ளன. கனிய வளங்களும் காட்டு வளமும் வள பாதுகாப்பு என்ற பேரில் அதற்குரிய திணைக்களங்களினால் ஆட்சியாளர்களினால் அனுபவிப்புக்கு ஆட்பட்டு கிடக்கின்றன. கடல் வள மேலாண்மை அயலக மீனவர்களிடமும் கட்டுக்கடங்கா சிலரிடமும் அகப்பட்டு அந்தரிக்கிறது. எமது மீனவர்கள் சுயதொழிலையும் சுய பொருளாதாரத்தையும் அடைய முடியாத அளவுக்கு நாட்பட்ட சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். விலை சமநிலை, கால விலையேற்றம், உற்பத்தி செலவு, ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தில் நிலையான முகாந்திரமும் முகாமைத்துவமின்றி தமிழ் விவசாயிகள் பேரிடர்படுகின்றனர். முதலீட்டாளர்களும் புலம்பெயர்ந்தோரும் தங்கள் நிலங்களில் வளங்களை ஆள முடியாமல் குடியடையாளம் குறிக்கப்படுகின்றனர். விளைநிலங்கள் மீது விகாரைகள் தமிழர் விவேகத்தின் மீது எழுத்துலக ஆளுமைகள் மீதும் தடை குறைப்புமின்றி வீரியம் தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன. பயங்கரவாத தடை சட்டம் எந்த விஷை குறைப்புமின்றி வீரியம் பெற்றே இருந்து வருகிறது. அஞ்சுதலும் அடிமணிதலும் அரச சேவையாளர்களிடையே விரவி கிடக்கிறது. அரசியல் தீர்வு என்றும் வடகிழக்கு தமிழர் தேசத்திற்கு அதிகார பகிர்வு என்றும் விரைவில் மாகாண சபை தேர்தல் என்றும் போட்ட முழக்கங்கள் முழங்கி செல்கின்றன. தினக்கூலிகளாகவே, காணியற்றவர்களாகவே, வீடற்றவர்களாகவே இருக்க எமது நிலம் வறுமையால் பெருத்து வாழ்வாதாரத்தால் நலிந்து விழுந்து கிடக்கிறது. யாமார்க்கும் குடியல்லோம், எவர்க்கும் அஞ்சோம் என்ற தைரியமும் தன்மானமும் தவிர வேறெந்த ஆசைகளும் ஒன்றிய கால நதியில் நம்பிக்கை ஒன்றையே பலமாக கொண்டு எங்கள் நிலம் எமக்கே வேண்டும் என்றும் எம்மை நாமே ஆள வேண்டும் என்றும் உள்ளத்தில் எரியும் சுய நிர்ணய கோரிக்கை ஒன்றை தவிர அந்த லட்சியத்தை அடைந்து கொள்வோம் என்ற தீராத துரசங்கற்பத்தை தவிர எமது ஈழ தொழிலாளர்களின் முயற்சிக்கு வழியேதும் இல்லை என்பதே இன்றைய மீனாள் பிரகடனத்தின் பிரதான செய்தியாகும். அன்புக்குரிய உறவுகளை, நாங்கள் பேசுகின்ற இந்த நொடி பொழுதில் கூட கிட்டத்தட்ட பொறுப்பெடுத்த அரசாங்கம் தன்னுடைய 30 வீதங்களை முடித்திருக்கிறது. 9.5 ஆண்டுகளை அன்பு அரசு தன்னுடைய முடிவு பாதைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த 30 வீதமான அரசாட்சி காலத்தில் நாங்கள் திரும்பி எல்லோரும் பார்த்தால் எவ்வளவு நிலத்தை விடுவித்திருக்கிறார்கள், எத்தனை விகாரைகள் கட்டிருந்த முயற்சிகளை நிறுத்தியிருக்கிறார்கள், எத்தனை எங்களுடைய உறவுகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், சமாதானம் பற்றி எத்தனை தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நான் ஒருமுறை கேட்டு பார்த்தால் எல்லாவற்றுக்கும் இல்லை என்பதே விடையாக இருக்கிறது. அன்புகுமார இந்த நாட்டினுடைய தலைவராக பொறுப்பெடுத்தார். எதிர்கட்சியிலே அவர் இருக்கும்பொழுது எங்களோடு நல்ல நண்பர், எனக்கு அலுவலகே இருந்திருக்கார். நாங்கள் ஒரே வயதுக்கார். பாராளுமன்றத்தில் இருந்த காலத்தில் அவர்கள் பேசிய வார்த்தைகள் இப்பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் கைமீறி போகின்றன. குறிப்பாக அவர் ஜனாதிபதியாக வந்த பிற்பாடு ஏதாவது ஒரு நாள் இலங்கையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது, தமிழர்களுக்கான இனவாத நிலை ஒன்று இங்கு தோற்றுவிக்கப்பட்டது, அதனை நான் தீர்த்து வைப்பதற்கான முழு முயற்சிகளையும் எடுப்பேன், முன்னோக்கி நகர்கிறேன் என்று சொல்வதற்கு எந்த திராணியும் அவரிடமில்லை. அதே நேரம் அவருடைய அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள் கூட ஒரு தைரியமான முறையில் தமிழர்களுடைய பிரச்சனையை கையாளக்கூடிய ஆட்களை அவர்கள் கொண்டிருக்கவில்லை. நாங்கள் 16 ஆண்டுகளாக அதற்கு முதல் எவ்வாறு யுத்தத்தை எதிர்கொண்டோமோ அதே போலதான் இன்றும் இந்த இடத்திலே யுத்தத்திலே வாழுகிறோம். நான் நினைக்கிறேன் வந்தவர்கள் குறைந்திருந்தாலும் இங்கே வந்த பிரதமர்கள் குறைந்திருக்க மாட்டார்கள். இன்றும் அதே நிலைமைதான் 2010 எங்களுக்கு அதுதான் நிலைமை. எங்களுக்கு முன்னாலே ஒரு ராணுவ சின்னம் இருக்கிறது. இது எங்களை பார்த்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. தமிழர்கள், நீங்கள் இந்த மண்ணினுடைய அடிமைகள், நாங்கள் வெற்றி கொண்டதன் அடையாளமாக இந்த ராணுவ சின்னத்தை வைத்திருக்கிறோம், நீங்கள் பேசாமல் பார்த்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த டிப்போ சந்தியிலே இருக்கிற ராணுவ சின்னத்தினுடைய அடையாளம். இரணமணி சந்தியிலே ராணுவம் ரோட்டை ஆக்கிரமித்து வளைவு கட்டியிருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு பிரதேச சபையிலோ அல்லது ஒரு மதுரை கட்டுவதற்கோ நகர சபையிலோ அனுமதி எடுக்க முடியாத இந்த நாட்கள் கராமியம்மன் ஆலய பக்கம் திரும்புகின்ற பகுதியில் ராணுவம் ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறது. கிளிநொச்சியிலே இந்த கிட்டத்தட்ட 32 விதமான நிலம் ராணுவ வசம் இருக்கிறது. ஒரு துண்டு நிலத்தை விடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. யாழ்ப்பாணத்தினுடைய வலிகாமம் வழக்கிலே 2400 ஏக்கர் காணிகள் இன்னும் தமிழ் மக்களிடம் விடுவிக்கப்படவில்லை. தகிட்டி விகாரை வலுக்கட்டாயமாக
தமிழர்களுடைய நிலத்திலே ஆக்கிரமித்து கட்டப்பட்ட விகாரை. அந்த விகாரைக்கு இப்பொழுது விஷ விகாரை என்று பெயரை வைத்து அந்த விகாரைக்கு காணி அளப்பது தொடர்பிலே காணி உரிமையாளர்கள் வாருங்கள் என்று அரசாங்க அதிபர் மூலமாக கோரிக்கை வைக்கிற அளவுக்கு அதனை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விகாரையாக மாற்றுகின்ற அளவுக்கு இன்றைய அரசு மாறியிருக்கிறது. நான் நினைக்கிறேன் நேற்று முன்தினமெல்லாம் நீங்கள் அந்த காணி உரிமையாளர்களுடைய செய்திகளை பார்த்திருப்பீர்கள். குச்சவெளி திருவண்ணாமலையிலே குச்சவெளி பிரதேச அளவில் முழுக்க தமிழர்கள் வாழுகின்ற இடம், முஸ்லிம் சகோதரர்கள் வாழுகின்ற இடம். அந்த இடத்திலே 30 விகாரைகள் கட்டுகிறார்கள். இருப்பது ஒரு வீதமான சிங்கள மக்கள். திருவோணமலை ஆலயத்துக்குள் கோபுரம் கட்ட முடியாது, திருக்கோணேஸ்வரத்துக்கு அத்திவாரம் போட முடியாது. ஆனால் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற அவ்வளவு இடமும் சிங்களமயப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளாந்தம் நாங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். யார் இங்கு வருகிறார்கள், யார் உப்பளம் போடுகிறார்கள், அல்லது யார் தொழிற்சாலை திறக்கிறார்கள், இதற்கு யார் உரிமையாளர், யாரும் எதுவும் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இதுதான் இன்றைய நிலைமை. இது சிங்கள பேரினவாதம் என்பது எப்பொழுதும் அது யார் தலைவராக இருந்தாலும், அது ஜே.ஆர். ஜெயவர்தனமாக இருக்கலாம், எஸ்.எம்.வி. பண்டாரநாயக்காவாக இருக்கலாம், அல்லது யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஒரே நோக்கம் இந்த தேசத்தை அழிப்பது, தமிழர்களை இல்லாமல் செய்வது. 50 ஆண்டுகளுக்கு முதல் இந்த துன்பம் தாங்க முடியாமல் தான் வட்டுக்கோட்டையிலே தந்தை செல்வா தமிழீழ பிரகடனத்தை முன்னின்றார். அவர் 1976ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இந்த பிரகடனம் செய்த பிற்பாடு பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். 76ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி அவருடைய உரை தெளிவாக இருக்கிறது. அவர் சொல்றார், நான் பண்டாரநாயக்காவோடு பேசினேன். பண்டாரநாயக்கா சமஸ்டி அடிப்படையில் தீர்வுக்கு வருகிறோம் என்றார். அவரிடம் அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் 6 மாதங்களில் அவர் ஒப்பந்தத்தை கிழித்தறிந்தார். அதுக்கு பிறகு நான் டக்ளி நாயக்காவோடு பேசினேன். அவர் இந்த மக்களுக்கு ஒரு தீர்வை தருவதாக சொன்னார். ஆனால் அதுவும் கிடப்பிலே போடப்பட்டது. அதனால்தான் நாங்கள் பேசி பார்த்தோம், போராடி பார்த்தோம். நாங்கள் அறவழியிலே எல்லா விடயங்களையும் கையாண்டோம். எந்த சிங்கள தலைவரோடு நான் பேசவில்லை. எல்லாராலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டதால் இந்த உயர்ந்த சபையான நாடாளுமன்றத்தில் வைத்து நான் பிரகடனம் செய்கிறேன், தமிழகத்தை தவிர எங்களுக்கு தீர்வு எதுவும் இல்லை என்று 76ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி அவர் பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுது அவருக்கு பக்கத்தில் இன்னும் சில தமிழ் எம்பிக்கள் இருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இது ஒரு திடீரென்று வந்து முளைத்த விடயம் அல்ல. காலத்திலே நாங்கள் அழிக்கப்பட்ட பொழுதெல்லாம் அனுபவங்கள் ரீதியாக இந்த தலைவர்கள் கொண்டு வந்த ஒரு முன்முயற்சியினுடைய அடிப்படையை தான் தேசிய தலைவர் பிரபாகரன் முன்னெடுத்தார். இன்று பல 1000 போராளிகள் இந்த மனிதரை காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்கண்ட சாட்சியமாக ஒப்படைக்கப்பட்டவர்கள் எங்கே என்று வழக்கு போட்டால் கூட எடுக்க முடியாமல் இருக்கிறது. சகோதரி அனந்தி அவர்கள் இருக்கிறார். இன்றும் தன்னுடைய கணவன் வருவான் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய குங்குமப்பட்டை அடிக்காமல், தன்னுடைய தாலியை கலட்டாமல், சகோதரி அனந்தி போல எத்தனை சகோதரிகளை இந்த மண்ணிலே நாங்கள் பார்க்கிறோம். அனுரகுமார சனாயத்தாவுக்கு தெரியாதா, அல்லது அவருடைய இருக்கிறவர்களுக்கு தெரியாதா, அல்லது இலங்கையில் இருக்கிற நீதிமன்றங்களுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாதா? இன்றும் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் தமிழர்களுக்கான நீதி என்பது சிங்கள அரசுகளால் தரப்பட போவதில்லை. போராடியே தான் நாங்கள் வெல்ல வேண்டும். அந்த போராட்டத்தினுடைய ஒரு களம்தான் இந்த மேதின எழுச்சியும் மேதினத்தினுடைய சந்திப்பு.